வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 26 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சோக்ராய் மற்றும் சரகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். கர்கா மற்றும் சுக்கி குனிதா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. மாஞ்ச் மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். போவாடா மற்றும் தாமாஷா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் புக்சா, ஜோன்சாரி, காஸ் மற்றும் தாரு. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியா அச்சுத பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை உருவாக்கியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, சிஏஜி அலுவலகம் மற்றும் அமைச்சரவை அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிரிவு 84ல நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான தகுதியை சொல்லியிருக்காங்க. மாநில சட்டசபையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் ஷானோ தேவி. சாந்தாஸ் கிளர்ச்சி 1855 இருந்து 56 வரைக்கும் சித்து மற்றும் கன்கு தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை உகாதி மற்றும் பிரம்மோற்சவம். அரவிந்த் கோஷ் யோகாவின் தொகுப்பு மனித சுழற்சி அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இலங்கையின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனு ரகுமார தசநாயக்கா. சிங்கப்பூர் கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? லாண்டோ நோரிஸ். 19வது திவ்ய காலா மேளா 2024 எந்த நகரம் நடைபெற்றது? விசாகப்பட்டினம். முக்கியமந்திரி நகர் உனேன் பரகல்பத் தொடங்கப்பட்ட மாநிலம் எது? திரிபுரா. பெடரல் வங்கியின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? KVS மணியன். அசோக் வாஸ்வானி கொட்டாக் மஹிந்திரா வங்கியுடைய எம்டி மற்றும் சிஇஓ. சந்திரசேகர் கோஷ் பந்தன் வங்கியுடைய எம்டி மற்றும் சிஇஓ. மிது சக்சேனா மகாராஷ்டிரா வங்கி. சஞ்சீவ் நோட்டியல் உஜ்ஜீவன் சிறுநிதி வங்கி. அஜித்குமார் KK தனலட்சுமி வங்கி. மனோஜ் மிட்டல் சிட்பி வங்கியுடைய எம்டி மற்றும் தலைவர். இந்திரஜித் கைமோத்ரா யூனிட்டி ஸ்மால் பைனான்ஸ் வங்கியுடைய தலைவர். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 முடிசூடப்பட்டவர் யார்? ரியா சிங். ரிக்கு வளரிகோல் மிஸ் யூனிவர்ஸ் நெதர்லாண்டை வென்ற முதல் திருநங்கை. பிரவீனா அஞ்சனா மிஸ் இன்டர்நேஷனல் இந்தியா பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. எரிகா ராபின் முதல் மிஸ் யூனிவர்ஸ் பாகிஸ்தான். ஷேனியஸ் பால்சியோஸ் 72வது மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கிறிஸ்டினா பிஸ்கோவா உலகளகி பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. துருவி பட்டேல் மிஸ் இந்தியா பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. 2024 துலீப் டிராபியை வென்ற அணி இது? இந்தியா ஏ. இந்தியா ஏ அணிதான் இந்த துலீப் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் துலீப் டிராபி இந்த சவுத் சோன் தெற்கு மண்டலம் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஆசிய கோப்பை 2023 பெண்கள் அண்டர் 19 T20 உலக கோப்பை மற்றும் உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி இரானி டிராபி ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி பெண்கள் IPL டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலிய நாடு ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் நாடு அண்டர் 19 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை அணி ரஞ்சி டிராபி 2024 ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ICC T20 உலகக்கோப்பை 2024 ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை நாடு 9வது மகளிர் ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் அந்தியோதயா திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாசம் 25ஆம் தேதி. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். எந்த ஆண்டு வாப்டெக் லோகோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் ஆப்பிரிக்காவிற்கு ES43AC MI இன்ஜின்களை ஏற்றுமதி செய்ய உள்ளது? இந்த வாப்டெக் லோகோமோட்டிவ் பிரைவேட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்துட்டு ES43AC அப்படிங்கிற இன்ஜின்களை உற்பத்தி பண்றாங்க. இந்த இன்ஜின்களை
2025ஆம் ஆண்டுல இருந்து ஆப்பிரிக்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வேப்டெக் லோகோமோட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் பீகார்ல மார்கோரா அப்படிங்கிற ஒரு ஆலை பிளான்ட் இருக்கு. இந்த ஆலை 2018ஆம் ஆண்டு உருவாச்சு. இந்த ஆலையில இருந்து தான் ES43A அப்படிங்கிற லோகோமோட்டிவ் உருவாக்குறாங்க. மேற்கு ரயில்வே உடைய ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மிஷன் அமனத் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆபரேஷன் AHT, அப்புறம் யாத்ரி சுரக்ஷா, அப்புறம் ஆபரேஷன் நன்கி ஃபரிஸ்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அமராவதி ரயில் நிலையத்துக்கு பிங்க் ஸ்டேஷன் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய ரயில்வே வந்துட்டு இகாத்பூர் ஏரியில மிதக்கும் சோலார் ஆலையை நிறுவியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நாமோ பாரத் விரைவு ரயில் அகமதாபாத் டு புஜ் அப்படிங்கிற இடத்துக்கு இடையே இணைக்கப்பட்டிருக்கு. துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மனு பாக்கர், a famous shooter. ஆயுஷ்மான் குரானா குழந்தை உரிமைகளுக்கான யூனிசெஃப் தேசிய தூதர். நரேந்திரகுமார் யாதவ் ஃபிட் இந்தியா இயக்கத்துடைய பிராண்ட் தூதர். ஆச்சாரிய லோகேஷ் மணி உலகளாவிய ஜெயின் அமைதி தூதர். கரீனா கபூர் யூனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய தூதர். PV சிந்து புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர். தினேஷ் கார்த்திக் SA20 லீகின் பிராண்ட் அம்பாசிடர். மகாத்மா காந்தியின் பாதங்களில் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராஜேந்திர பிரசாத்.